श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர் அவர் ஆச்சரியமாக அருளி செய்த ஸ்ரீ குணரத்ன கோஷம் அனுபவித்து கொண்டிருக்கோம். நேற்று 19வது ஸ்லோகத்தில் எம்பெருமான் உலகை படைப்பது லக்ஷ்மியின் விளையாட்டுக்குத்தான் என்று தெரிவித்தார். அதுவும் அந்த பஞ்சபூதங்களும் அதோட சேர்த்து அந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் சப்தாவரணங்களோடு கூடிய பூர்புவ சுவர் லோகங்கள் ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இதெல்லாம் படைத்த அருளினது லீலா விபூதி திவ்ய தம்பதிகளுக்கான லீலைக்கு, முக்கியமாக பிராட்டியினுடைய லீலைக்கு இது பகவானுடைய ரசிக்கத்தன்மை பரமரசிக்கத்தன்மையை விளக்குவது என்று தெரிவித்தவர் அடுத்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில் நம் போன்றவர்களை பற்றி தெரிவிக்கப் போகிறார். சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷய விபவம் விஸ்மார்ய தாஸ்யாத்மகம் வைஷ்ணவ்யா குணமாயயாத்மனிவகான் விப்ளாவ்ய பூர்வः புமான் பும்சா பண்யவிதூவிடம்பி வபுஷா தூர்த்தான் இவாயாசயன் ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரிஹாசாத்மனே கேலயே. சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ்ய விபவம் விஸ்மார்ய தாஸ்யாத்மகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். வைஷ்ணவ்யா குணமாய ஆத்மனிவகான் விப்ளாவ்ய பூர்வः புமான் பும்சா பண்ய வது விடம்பி வபுஷா தூர்த்தான் இவாயாசயன் ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரிஹாசாத்மனே கேளையே. ஸ்ரீ ரங்கநாச்சியாரே சேத்தனர்களுக்கு கரண கலேபரங்களை கொடுத்து, அதாவது சரீரம் ஐம்புலன்கள் கை கால் இப்படி இதை இந்த சரீரத்தை கொடுத்து ஏன் அப்படி கொடுக்குறா பெருமாள் தாயார் அப்படின்னா பகவத் விஷயத்தில் அந்த சரீரத்தை மனசை புத்தியை ஈடுபடுத்துவதற்காக. ஆனால் அது நம்ம பண்ணுறதில்ல. அதை விட்டுட்டு வருந்தத்தக்க வகையில் நம்ம கர்ம வாசனையால் கர்ம வினையால் சப்தாதி விஷயங்களில் சப்தம் ரூபம் ஸ்பர்ஷம் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்களின் விஷயங்களில் ஈடுபட்டு சர்வேஸ்வரன் இப்படி நம்மளை சம்சாரிகளை இப்படி அந்த ஈடுபடுகின்ற நம்ம ஐம்புலன்களில் ஈடுபடுகின்ற சம்சாரிகளையும் சர்வேஸ்வரன் தான் படைக்கிறான். அப்போ ஏன் இப்படி நம்மளை படுத்துகிறான் அப்படின்னா இதுவும் பிராட்டியின் விளையாட்டுக்காக என்கிறார் சுவாமி. இதில் என்ன விளையாட்டு அப்படின்னா, ஒரு அரசனானவன் மகாராணியை மகிழ்விப்பதற்காக ஒரு ட்ராமா போடுவானாம். அந்த ட்ராமாவில் அப்போல்லாம் பெண்கள்லாம் ட்ராமாவில் நடிக்க மாட்டான், ஆண் தான் நடிப்பான். அந்த ஆணுக்கு பெண் வேஷம் போட்டு அவன் அந்த அந்த நாடகத்தில் நடிப்பான், நடனத்தில் நடிப்பான். அப்போ அந்த பெண் வேஷம் போட்ட அந்த ஆணை ஆணாக இருப்பவன் நடிகன் அனதர் நடிகன் அந்த பெண் வேஷம் போட்ட ஆணை துரத்தி அவளை காதலிக்க கட்டி அணைக்க முயற்சிப்பான். இதை பார்த்துட்டு பார்க்கிறவர்கள் அந்த மகாராணி மற்ற அவளுடைய தோழிகள் இவெல்லாம் சிரிப்பா. ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப பேத்தலாக இருக்கும், கேவலமாக இருக்கும், சிரிப்புக்கு நகைப்புக்கு இடமாக இருக்கும். ஒரு ஆண்
பெண் வேஷம் போட்டுக்கான். அதை போய் இவன் வந்து நம்பிண்டு அந்த ரியலாக அப்படி நடிப்பான், உண்மையாக நடிக்கிறது போகிறானே அப்படின்னு இவாளுக்கெல்லாம் கேலியாக இருக்கும். அதை ரசிப்பான். அதை இவாள் ரசிக்கிறத பார்த்து ராஜா சந்தோஷப்படுவான். அதே மாதிரி இங்கு தனக்கு தொண்டு செய்ய வேண்டியவர்களை தமது மாயையினால், சம்சாரிகளை கர்ம வாசனையால் வஞ்சித்து படுகுழியில் மீண்டும் மீண்டும் பாவங்களை பண்ண வைக்கிறான். பிகாஸ் ஆஃப் தேர் கர்மா. இது பிராட்டியின் விளையாட்டு லீலைக்காக எம்பெருமான் தெய்வ மாயையை கொண்டு சம்சாரிகளை விஷயப்படுகுழிலே வீழச் செய்வதற்காக விளையாட்டாலே தமது தேவியாருக்கு லீலாரசம் காட்டுகிறான் என்கிறார் பட்டர். இதில் ஸ்ரீவத்சங்காச்சாருடைய அனுபவம் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அது அவர் தெரிவிப்பதை அடியேன் அப்படியே சொல்கிறேன். அநேக பிரமாணங்களை, அநேக சாஸ்திர விஷயங்களை, பிரமாணங்களை திருவுள்ளத்தில் கொண்டு இந்த ஸ்லோகம் அமைந்தது. இயல்பாக பகவானுக்கு தாசனாக இருக்க வேண்டியது ஜீவர்கள் எல்லாருடைய ஸ்வபாவம். நம்முடைய ஸ்வபாவம் அவனுக்கு தாசனாக இருப்பது. ஆனால் முக்தாத்மாக்களும் நித்தியர்களும் இப்படியே இருந்து உஜ்ஜீவிக்கின்றனர், இப்படியே இருந்து கைங்கரியம் பண்ணுகின்றனர் ஸ்ரீவைகுண்டத்தில், முக்தாத்மாக்களும் நித்திய சூரிகளும். ஆனால் நம் போன்ற பத்தர்கள் பிரம்மாவிலிருந்து தாவர ஜந்துக்கள் வரை, புழு வரை சேத்தனர்கள் கர்மவசப்பட்டவர்களானபடியால் சிற்றின்பங்களிலேயே நாட்டம் கொண்டனர். பேரின்பமான பகவத் தாஸ்யத்தை மறந்தனர். அந்த ரசத்தை, அந்த ருச்சியை, அந்த அனுபவத்தை மறந்தனர். ஏன்? அதற்காரணம் அவரவர்களுடைய தீவினை பயன். அந்த பயனால், அந்த கர்மவினையால் எம்பெருமான் அவர்களுக்கு அளிக்கும் தண்டனை அது. அதுக்கு எக்ஸாம்பிள் பட்டர் சொல்வது, பழைய காலத்தில் ஆண்களே நாடகத்தில் பெண் வேஷம் போடுவார்கள். தத்ரூபமாய் அப்படியே பெண் மாதிரியே தான் இருக்கும். 100% பெண்ணுடை உடுத்தி நடிப்பவனை கண்டு, இப்படி ஆச்சரியமாக நடிப்பவனை பார்த்து உண்மை அறியாது சில நேரங்களில் சில தூர்த்தர்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்வதும் உண்டு. இது என்னென்னா, அந்த பெண் வேஷம் போட்டவன் நாடகம் முடிஞ்சு வெளியில் வந்த அப்புறம் கூட அவனை கண்டு மயங்கி சில ஆண்கள் துரத்துவார்கள். இந்த காட்சி கிராமத் தலைவருக்கு மன மகிழ்வை அளிப்பது போல பெரிய பிராட்டியாரின் திருவிளையாடலுக்காக இத்தகைய உலகை படைத்தல் முதல் இத்தனை செயல்களையும் எம்பெருமான் செய்கிறான் என்கிறார் இங்கு. சப்தாதீன் விஷயான், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். சப்த ஒலி, ஸ்பர்ஷ தொடுதல், ரூபம் பார்த்தல், ரசம் டேஸ்ட், கந்தம் ஸ்மெல். இப்படி எம்பெருமானுக்கு ஜீவர்கள் யாவரும் தாசபூத்தர்கள். இந்த சப்த விஷயங்களை விஷ்ணு தத்துவத்திலையும் தெரிவிக்கிறது. ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம், உபயோரேஷ சம்பந்தோ ந பரோ அபிமதோ மம. ஸ்ரீ விஷ்ணு தத்துவத்தில் காட்டப்படுகிறது. இந்த சப்தாதி விஷயங்கள்லாம் எம்பெருமானுக்கு அதை வந்து கைங்கரியத்துக்கு உபயோகிக்கணும். ஏன்னா ஜீவர்களெல்லாம் தாசபூத்தர்கள். அதை மறக்கடித்தார் பெருமாள். மத்த ஸ்மிருதி ஞானபமோகனம் ச என்றாரே. மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. நாரதர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது சொல்கிறார், தாசோகம் வாசுதேவஸ்ய தேவதேவஸ்ய ஷார்ங்கிணः சங்கசக்கர கதாபாணேஹே த்ரைலோக்கியஸ்யைக சக்ஷுஷः த்ரைலோகஸ்யைக சக்ஷுஷः. தாசோகம் வாசுதேவஸ்ய தேவதேவஸ்ய ஷார்ங்கிணः சங்கசக்கர கதாபாணே த்ரைலோக்கியஸ்யைக சக்ஷுஷः என்று அருளினார். ஸோ நாரதர் சொல்கிறதும் தாசோகம் வாசுதேவஸ்ய, வாசுதேவனுக்கு நான் தாசன். தர்மபுத்திரரை பீஷ்மர் குறிப்பிடும்போது ஹரிதாசஸ்ய ராஜரிஷேஹே என்கிறார். ஹரிதாசன் ராஜரிஷி இந்த பீஷ்மர், தர்மபுத்திரர் அப்படி குறிப்பிடுகிறார்.
இப்படி பகவானுக்கு தாசர்களாக இருப்பதை மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தில் ருத்ரனே தெரிவிக்கிறான். தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மனா பரமாத்மனக. இந்த ஹரிதாஸ்யம், ஹரிக்கு தாசியனாக இருப்பது பெரிய செல்வம், பெரிய சொத்து. இதை இந்த பிராகிருத போகங்கள் நமக்கு மறக்கடிக்க செய்கிறது. இந்த விஷய சுகங்கள் நம்மை மறக்கடிக்க செய்கிறது. அந்த ஹரிதாசியத்தை ஜீவாத்மாக்கள் செய்த தீவினைக்கு காரணமே இதுதான். அந்த விஷய சுகங்கள், இந்த பிராகிருத போகங்கள், இந்த உலகத்தில் இருக்கும் சுகங்கள். ஜீவன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றதும் பகவத் தாஸ்யத்தை உணர்ந்தாலும் பகவத் தாஸ்யம் அனாதி, எப்பவுமே இருக்க வேண்டியது. நாம் உணர்வது இன்று, ஆனால் அது தொன்மையானது. இது ஏன் இவ்வளோ நாள் நமக்கு மறைக்கப்பட்டது? பிரகிருதி பந்தம்தான், கர்மவினை தான். தெய்வீம் ஹியோஷா குணமயி மம மாயா துரத்தியா என்கிறான் கண்ணன். எம்பெருமான் ஒருவனைத் தவிர மற்றைய எல்லா பத்தர்களும், எல்லா நம் போன்ற பத்தர்களும் இதற்கு உட்பட்டவர்களே. அதனால்தான் அவன் மம மாயா என்கிறான். இந்த மாயா அவனுடைய மாயா. விஷ்ணு புராணமும் தெரிவிக்கிறது, பிரம்மாத்யா சகலா தேவாக மனுஷ்யாக பசவஸ்ததா விஷ்ணு மாயா மகாவர்த்த மோகாந்த தமசாவிருத்தாக. ஸ்ரீ விஷ்ணு புராண வாக்கியத்தால் எல்லா ஜீவராசிகளும் பிரம்மாலேந்து புழு வரைக்கும் விஷ்ணு மாயையில் கட்டுண்டுள்ளதை அறியலாம். எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசத்தை க்ஷயந்தமஸ்ய ரஜசப்பராக்கே என்று ஸ்ருதி காட்டுகிறது. க்ஷயந்தமஸ்ய ரஜசப்பராக்கே அப்படின்னா அங்கு ரஜோகுணம் இல்லை. எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசங்களில் அவன் எழுந்தருளியிருக்கும் கோயிலில் ரஜோகுணம் இல்லை. ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் தமசஸ்து பாரே அப்படின்னு புருஷ சுக்தம் சொல்கிறது. அங்கு தமோகுணம் இல்லை. மகான் பிரபூர்வை புருஷா சத்யஸ்வைஷ பிரவர்த்தக என்ற ஸ்ருதியால் அங்கு எம்பெருமான் சுத்த சத்துவகுணம் ஒன்றை கொண்டே பிரவர்த்தனம் செய்து வருகிறான் திவ்ய தேசத்தில். மகான் பிரபுர்வை புருஷா சத்வஸ்யைஷ பிரவர்த்தக. இப்படி சுத்த சத்துவகுணம் அந்த திவ்ய தேச எம்பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகத்தில். அங்கே ரஜோ தமசுக்கு இடமில்லை. ஸோ புமான்ன தேவோனப்பரா நத்திரியக் ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்து ஆத்மா ஷேயோகி பரமாத்மனகா என்ற வச்சனத்தால் தேவன், மனுஷன், திரியக்னா பசு பட்சிகள், ஸ்தாவரம், இந்த ட்ரீ, பிளான்ட் அதெல்லாம் என்று 4 வகை ஜீவராசிகள். தேவம், திரியக், மனுஷ்யம், ஸ்தாவரம், இத்தனையும் பிறப்பு. இதில் முன்பே காட்டியபடி, நம்ம முன்ன சொன்னபடி ஆண்களே பெண் வேஷம் போடுவார். அதை பும்சா பன்ய வதூவிடம் பீவபுஷா என்று காட்டினார். விஷயம் தெரிந்தவனுக்கு அவன் பெண் இல்லை, ஆண் தான் பெண் வேஷம் போட்டிருக்கிறான்னு தெரியும். விஷயம் தெரிந்தவனுக்கு. விஷயம் தெரியாதவனுக்கு அது பெண் என்று நம்பி அங்கே மயங்குவான். அவிவேக்கிகள், அவன் அவிவேக்கி, ஆயாசப்படுவான். அதனால்தான் தூர்தான் இவ என்கிறார். தூர்தான். புதத்தாழ்வார் அருளியபடி, தாமுளரே தம் உள்ளம் உள்ளதே தாமரையின் பூ உளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவு தாழ் மருவு சென்னியரே செவ்வே அருநரகம் சேர்வது அரிது என்கிறபடி. அதாவது இந்த கரண கலேபரங்களை, இந்த சரீரம், இந்த கை கால், இந்த ஐம்பொறிகள், இதை எம்பெருமான் அளித்ததை நல்ல விஷயத்தில் பயன்படுத்தவில்லையே என்று ஆழ்வார் அருளியபடி இங்கு பட்டரும் நிர்வேதப்பட்டு அருளுகிறார். அவர் நமக்காக வருத்தப்படுகிறார். இவ்வளவு கொடுத்துருக்கான் கண்ணன் எம்பெருமான், அதை உபயோகிக்காமல் இருக்கிறார்களே என்கிறார். அதனால்தான் சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ்ய விபவம் விஸ்மார்ய தாஸ்யாத்மகம் வைஷ்ணவ்யா குணமாய ஆத்மநிவிகான் விப்ளாபிய பூர்வ புமான் பும்சா பன்ய வது விடம்பி வபுஷா தூர்தான் இவாயாசயன் ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பத்தே தவ பரீஹாசாத்மனே கேளையே. ஸ்ரீரங்கேஸ்வரி, ஸ்ரீரங்கநாச்சியாரே, பூர்வகா எல்லாருக்கும் ஆதியான, புமான் பரமபுருஷனான எம்பெருமான்,
தாஸ்ய ஆத்மகம் தனக்கு என்றும் தாசனாக இருப்பதாகிய விபவம் ஜீவர்களுக்கு அனாதி சித்தமான செல்வத்தை விஸ்மாரிய பக்தர்களை மறக்க வைக்கிறான். அந்த ஜீவர்களுக்கு அனாதி சித்தமான தாசன் என்ற செல்வத்தை விஸ்மாரிய பக்தர்களை மறக்கச் செய்து, பத்தர்களை மறக்கச் செய்து, சப்தாதீன் ஒலி முதலான விஷய சுகங்களை நுகர்பொருட்களை பிரதர்சிய காட்டி, வைஷ்ணவ்யா ஸ்ரீ விஷ்ணுவான தனக்கு விதேயமான குணமாயையா திரிகுணங்கள் சத்வ குண ரஜஸ், சத்வ ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்கள் உள்ள மூல பிரகிருதியால் ஆத்மநிவகான் பத்த ஜீவர்களான பிரம்மாவிலிருந்து ஸ்தம்பம் வரைக்கும் தாவரம் வரைக்கும் 4 விதமான ஜீவராசிகளையும் விப்ளாவிய குழப்பமடையச் செய்து, அவனுடைய விஷ்ணு மாயையால் குழப்பமடையச் செய்து, பண்ய வது விடம்பி வபுஷா விலை மாதர் ஒத்த விலை மாதர் போன்ற வேஷம் கொண்ட பும்சா புருஷனால் தூர்த்தானிவ விட புருஷர்களை மீறி அதை அந்த அந்த தூர்க்கமான புருஷர்களை கொண்டு அந்த பெண் உடை உடுத்தி நடிப்பவனை கண்டு சில தூர்த்தர்கள் அவனை பின்தொடர்ந்து செல்வது போல் சில விஷ புருஷர்களைப் போன்று ஆயாசயன் வருத்தமுறச் செய்து கொண்டு தவ தேவரீரது பரீகாசாத்மனே சிரிப்பு வரவடை போன்ற விளையாட்டிற்கு வல்லவனாகிறார். தேவரீருடையன பிராட்டியுடைய சிரிப்பு, பிராட்டிக்கு சிரிப்பு வருது. அவள் அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து, எப்படி ஒரு ட்ராமாவில் அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து நமக்கு சிரிப்பு வருதோ, பிகாஸ் நம்ம விவேக்கி, அவிவேக்கி. அது மாதிரி இங்கே பிராட்டிக்கு நகைப்புக்கு இடமாகிறதான். அதை கண்டு எம்பெருமான் ரசிக்கிறான். அவள் ஏன் அப்படி பண்ணுறான்னா அது காரணம் கர்ம வினை என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த இடத்துல நம்மாழ்வாரும் சூது நான் அறியா வகை சுழற்றி ஓர் ஐவரை காட்டி உன் அடிப்போது நான் அணுகா வகை செய்து போதி கண்டாய். நம்மாழ்வார் அப்படி அவருக்கு மயங்கவில்லை. விஷ்ணு மாயையால் நமக்காக அருளுகிறார் திருவாய்மொழியில். நான் அறியா வகை சுழற்றி ஒரு ஐவரை காட்டி, ஒரு ஐம்புலன்களின் விஷயங்களை காட்டி உன்னுடைய திருவடியை அணுகாமல் எனக்கு நீ பண்ணிட்டியே. அது மாதிரி ஸ்திரீ வேஷம் கொண்ட புருஷனை ஸ்திரீ என்று பின்தொடருமா போலே இருப்பதொன்றிலே சப்தாதி விஷயங்களிலே போக்கியதா விருத்தி பண்ணி பின்தொடருகையாகிற விது என்று ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை பெரிய திருமொழி 1/10 பாசுரம் 6வது பதிகம் 1வது பாசுரத்தில் அந்த வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறாராம். ஆண் பிள்ளை சோனான்வியை ஸ்திரீ வேஷம் கொண்ட புருஷனை ஸ்திரீ என்று பின்தொடருமா போலே இருப்பதொன்றிலே சப்தாதி விஷயங்களிலே போக்கியதா விருத்தி பண்ணி பின்தொடர்கையாகிற இது. அதே விஷயம் இங்கே. ஸோ கூர்மாவதாரம் செய்து உலகத்தை தாங்கி வரும் பரமபுருஷனை பிரம்மன் கேட்டாராம், நான் சிருஷ்டித்த பொருள்களில் உம்மை போல் யாரும் இல்லையே, நீர் யார்? பிரம்மா எல்லாரையும் சிருஷ்டித்தார். அதில் கூர்மாவதாரம் பண்ணின இந்த புருஷன் பரமபுருஷன், அவரை பார்த்த உடனே பிரம்மா கேட்குறான், நான் சிருஷ்டித்ததில் உன்ன மாதிரி யாருமே இல்லையே, நீர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், பகவான், அதாவது அந்த பிரம்மாவுக்கும் ஜனகரான பிரம்மாவையும் படைத்த பகவான் பதில் சொல்கிறார், பூர்வமேவாகம் இஹாசமிதி தத் புருஷஸ்ய புருஷத்துவம் என்று. அதாவது சகர்ஷ சீரிஷ புருஷா சகசிராட்ச சகசிரபாத் பூத்வாதி திஷ்டந்தே. ஸ்ரீ புருஷ சுக்த பாகங்கள்லாம் வருது. அதாவது பிரம்ம சிருஷ்டியில் அகப்படாத அவரையும் பிறக்க வைப்பவர், படைப்பவர், முன்பே தான் இருந்தபடியால் அவன்தான் புருஷன் என்று பெயர். புருஷகா என்ற சொல்லுக்கு அதுதான் பொருள். பூர்வ புமான், முதலில் ஆதி புருஷன் அவன். அதனால்தான் இங்கே பூர்வ புமான் என்கிறார். பரமபுருஷனான எல்லாருக்கும் ஆதியான பரமபுருஷனான எம்பெருமான். ஏன்னா புருஷன்னாலே அவன்தான். கஃப் புண்டரீக நயன புருஷோத்தம கஹா என்கிறார் ஆச்சாரியர் ஸ்தோத்திர ரத்னத்தில். கஸ்ரீஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹா கஃப் புண்டரீக நயன புருஷோத்தம கஹா கஸ்யாயுதாயுத சதைக கலாம்ச காம்சே விஸ்வம் விசித்திர சிதச்சித் பிரவிபாக விருத்தம். திருவுக்கும் திரு, ஸ்ரீயஸ்ரீ, ஸ்ரீக்கு ஸ்ரீ யார்? ஹரிதானே. பரமசத்வ சமாஸ்ரயக்ககா, சுத்த சத்துவ குணமயமான திருமேனி முதலியவனுக்கு இருப்பிடமானவன் யார்? ஹரிதானே. புண்டரீக நயனக்ககா,
செந்தாமரை கண்ணன் யார்? ஸ்ரீஹரிதானே. புருஷோத்தமக்ககா, பத்த முக்த நித்தியர்களை விட வேறான உயர்ந்தவன் புருஷன், பரமபுருஷன் யார்? ஹரிதானே. அதுபோல் இங்கு புருஷன் அப்படின்னா ஸ்ரீ ஹரிதான். அந்த பொருளும் இங்கு ஸ்ரீ பட்டருக்கு திருவுள்ளம். எம்பெருமானை தவிர மற்றையோர் ஸ்திரீ பிராயன் இதர ஜகத் என்று பிரமாணம் காட்டுகிறது. எம்பெருமானை தவிர மீதி பேர்லாம் ஸ்திரீகள் தானா. அவன் 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 நம்மை அனுபவிக்க வேண்டியவன், நாம் அவனை அனுபவிக்க வேண்டும். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.